World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு அதிர்ஷ்டம் எப்போ வரும். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகும்போது வரும், ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கும்போது வரும், ஒரு சிலருக்கு அவங்க பிறக்கும் போதே அவங்க ஜாதக அடிப்படையில் நல்லா இருக்கும்போது பிறக்கிறது அவன் அதிர்ஷ்டக்காரன்டா அப்படின்றவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜாதக ரீதியான அதிர்ஷ்டங்களை மட்டும்தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பல வழிகள் இருக்குது. அது என்னென்ன வழிகளை அப்படிங்கிறத அற்புதமாக சொல்வதற்காக நமது தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயனுடைய மகளிரணி செயலாளரும் சிறப்பு ஆசிரியருமான ஐஸ்வர்யா மஞ்சுளாதேவி அவர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெற்றி வழிகளை உங்களுக்கு வழங்க வருகிறார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் நான் வணங்கும் வணங்கி அன்னையும் வணங்கி குருநாதரையும் வணங்கி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்படி அண்ணா அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஆன்லைன் பிரின்சஸ் மற்றும் ஃபேஸ்புக் வாயிலாக, இன்ஸ்டாகிராம் வாயிலாக கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்கள் மற்றும் மாணவியருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரும் வழிகள் என்னென்ன அப்படின்னு. சரிங்களா? இத்தனை நாளாக அதிர்ஷ்டம் எங்கே இருக்குது நம்ம தேடிகிட்டே தான் இருப்போம். அப்படி தானே இருக்கோம். எந்த வழியில் அதிர்ஷ்டம் வந்தால் நம்ம லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு. ஏன்னா அதிர்ஷ்டம் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு நம்மகிட்ட தான் இருக்குது. அதை நம்ம எல்லாருமே பிலீவ் பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் நாம் அதிர்ஷ்டசாலின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னம்னாவே நம்ம லைஃப்பில் எந்த விதமான பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம அதனால் ஃபேஸ் பண்ண முடியும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம நேற்று இங்கே எவ்வளோ மழை பெஞ்சிச்சு. இங்கெல்லாம் மழை பெஞ்சுது அவங்க ஊரில் எல்லாம். இங்கே ஈரோடு, இங்கே திருச்செங்கோடெல்லாம் மிதந்துச்சு. சரிங்களா? நேற்றுலாம் நல்ல மழை. இப்போது நாம் வீட்டில் அபார்ட்மெண்ட்டில் இல்லை நம்ம வீட்டில் இருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் வீடு பக்கத்தில் சோலார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ணியம்பாளையம் போகிற வழியில் அந்த டென்ட்டு போட்டு குடியிருப்பாங்க அந்த மார்க்கெட் பக்கத்தில். சரிங்களா? இப்போ நேற்று அவ்வளோ மழை, இடி, கரண்ட் மதியத்தில் இருந்தே இல்லை. சரிங்களா? நாமளாம் சேஃப் சோனாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். அவங்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? கம்பேர் பிட்வீன் நமக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது யார் அதிர்ஷ்டசாலி? நம்ம அதிர்ஷ்டசாலியே இல்லையா? சொல்லுங்க, அதிர்ஷ்டசாலி தானே. அப்போ நாம இல்லாததுக்கு ஆசைப்பட்டுட்டே கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட நம்ம இருக்கிறத வச்சுட்டு இருக்கிறத அதை நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னம்னாவே நல்ல அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னா நேற்று நான் அதான் என் பையன்ட்ட நான் சொன்னேன். சரிங்களா? கரண்ட் வரல, தூக்கம் வரல, வேக்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதான் நான் சொன்னேன், இங்கே நீ வீட்டில் மேலே படுத்துட்டு ஏதாவது பண்ணுங்க நீ உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நம்ம மார்க்கெட் போவோம்ல, அங்கே எத்தனை டெண்டு பார்த்தோம், அதில் எத்தனை குழந்தைங்க இருந்துச்சு, அதெல்லாம் என்ன பண்ணன்னு யோசிச்சியா நீயே? ஸோ இருக்கிறத வச்சுட்டு ஏதாவது நோட் புக் வச்சுட்டு இருக்கிறத வச்சுட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் கரண்ட் வரும் அப்படின்னு. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மேலே இருக்கிறவங்களே நம்ம பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? ஒரு பணம் வேணும் அப்படின்னா அவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, எல்லா இதையுமே நம்ம மேலே இருக்கிறவங்களே பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய நிலைமை எந்த லெவலில் இருக்கிறங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நமக்கு கீழே இருக்கிறவங்கள 1 fraction of second நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாவே கடவுள் நமக்கு எந்த விதமான விஷயங்களை கொடுத்துருக்கிறார், சுகங்களை கொடுத்துருக்கிறார், எல்லா பிராப்தத்தை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். அந்த ரியலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்குள்ள வந்துருச்சுனாவே நம்ம எல்லாமே மனதளவிலே சரி நம்ம அதிர்ஷ்டசாலிகள் நம்ம நம்பிடுவோம். அதை நம்ம எல்லாருமே பண்ணினாவே வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கக்கூடிய முதல் விஷயம், நான் அதிர்ஷ்டசாலி தான், எனக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிலீவ் பண்ணணும். நான் நிறையா டைம் நம்ம மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகாமல் 40 வயசுக்காரெல்லாம் பார்த்துருக்கோம். 40, 45, 50. எங்கிட்ட கிளைண்ட் ஒருத்தர் இருக்கிறார் 55 வயசு. ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்க மேம், ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்க மேம். இன்னுமே அவர் ஜாதகம் ஓகேன்னு நான் கொடுத்துருவேன். அந்த அளவு எனக்கு வேறு அம்மா தான் கூப்பிடுவார். எங்கள் வீட்டுக்காரர் கேட்பாரு, நீ அவருக்கு அம்மாவா அப்படின்னு.
55 வயசுங்க. ஏன்னா பொண்ணு. ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, அவர் கூட என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்ப்பாரு, எல்லா விதத்தையும் என்னை ஃபாலோ பண்ணுவார். ஏன் நான் சொல்றேன், அவர் பார்த்தாலும் பரவாயில்ல. ஏன்னா மக்கள் எப்படி எதிர்பார்க்காங்கன்னா, அவங்களுக்கு ஏஜ் 55 ஆகுது, சரிங்களா? ஏன்னா அவங்க சொல்ற ரூல் என்னன்னா, கல்யாணம் ஆகாத பெண்ணு தான் வேணும். குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா, அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு நியர்பை 90 ஆகுது, சரிங்களா? எங்க அம்மா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க குழந்தையோட இருந்தா. புரியுதுங்களா? இப்ப நாம வந்து 26 வயசு 27 வயசு பையன்களுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டாம நம்ம தேடுறோம். அவங்கள நான் எப்படி கன்வீனியன்ஸ் பண்ணி புரிய வைக்கிறனே தெரியல. 3 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன், சரிங்களா? இப்போ 55 வயசு ஒரு மேரேஜ் ஆகலைன்னா அந்த கட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும். பட் ஏன்னா அவங்க வந்துட்டு மனசளவே அவங்க வந்து ரெடியாகவே மாட்டேங்கிறாங்க. இத்தனை கூட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அடுத்தது எப்படி வாங்கலாம்னு தான் மனசு யோசிக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம துணை வேணும். நான் தான் சொன்னேன், உங்களுக்கு வாழ்க்கையில் கடைசியில் அம்மாவுக்கு போன பிறகு ஒரு துணைன்னு இருந்தாவே போதுங்க, அது கிடைக்கிறதா ஒரு பிராப்தம். அதனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படின்னா இல்லை எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அது வேணாங்க. அது சரி, ஈரோடு சைடு ஏதாவது பொண்ணு இருந்தால் நம்மளுக்கு ஏதாவது பார்த்து சொல்லிட்டானா, ஆஹா அதெல்லாம் நம்ம ஊர் சைடு ஏமாற்றுவாங்களாம்மா, சென்னை சைடு தான் வேணுமாம்மா. புரியுதுங்களா? அதெல்லாம் நிறைய வந்துட்டு பல பிரச்சனைகள் வருதுங்க, கல்யாணம் சொல்லி ஏமாத்திடுறாங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி சொல்கிறதாவே ஓகே பார்த்தேங்க. அவர் என்ன கைடன்ஸ் கேட்குறாரோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, மக்கள் அந்த நம்மளுடைய என்ன சுச்சுவேஷன், நமக்கு என்ன இது இருக்குங்கிறத மனசளவில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே வந்துட்டு ஓகே நம்மளுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு, அவர் எத்தனை ஜாதகரை பார்த்துருப்பாரு, எத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்பாரு, எல்லாரும் சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா? 3ஆம் இடம் வீக்காக இருக்குது, 5ஆம் இடம் வீக்காக இருக்குது, 12ஆம் இடம் வீக்காக இருக்குது, 7 வீக், சரிங்களா? பணம் இருக்குது, அவ்வளோதான். அப்போ நமக்கு குழந்தை, நம்ம அவருக்கு வந்து கோர் கணக்கில் சொத்து, அதை அனாமத்தான் எவனாவது சாப்பிட்டு போறக்கு. இவரு கூட வச்சிருந்தா நாளைக்கு அவர் பேர் சொல்லிட்டா ஒரு குடும்பம் வாழும். ஏன்னா அதை வந்துட்டு ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் கூட இல்லாம மக்கள்கள் இருக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ அவங்க எவ்வளோ நான் அதிர்ஷ்டசாலியா, அப்போ வந்து அவரை நம்ம வந்து அதிர்ஷ்டசாலிங்கிற கேட்டகரியில் வைக்கிறதா, இல்லை அதிர்ஷ்டம் இல்லாதவருங்கிற கேட்டகரியில் வைக்கிறதா? பணத்துக்கு பஞ்சம் இல்லை, பட் பணத்தை தவிர இங்கே வேற எதுவும் இல்லை. இப்போ நம்ம அவர் வந்து அதிர்ஷ்டசாலி கேட்டகரியில் வைக்கிறதா, அதிர்ஷ்டசாலி இல்லாத கேட்டகரியில் வைக்கிறதா? இந்த முடிவை இதை வந்துட்டு என்னுடைய ஆன்சர் யார்ட்டு இருக்குன்னா அவர்கிட்ட தான் இருக்கு, சரிங்களா? எல்லாமே இருந்து அவர் வந்து அதிர்ஷ்டசாலியான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவரை வந்து மனசு அளவில் மாற்றிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய நம்ம லைஃப் லாங் வரைக்கும் நம்ம கூட யாரோ ஒரு துணைக்கு இருக்கணும், அம்மாவுக்கு பின்னாடி நினச்சி ஒரு லைஃப்பை வந்துட்டு ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு விமனை எடுத்துட்டாருன்னா அவர் லைஃப் வந்து அதிர்ஷ்டமாக மாறிடும். அது வரைக்கும் எல்லாமே இருந்துமே அவர் வந்து அதிர்ஷ்டசாலின்னு நம்ம அந்த கேட்டகரியில் கொண்டு போய் வைக்க முடியாது, ஓகேங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறையா மக்கள் இதே நிலைமையில தான் இருக்காங்க. பணம் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு எல்லாமே வந்துடும், அது வந்து கிடையவே கிடையாது. பணம் இஸ் ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். அது இஸ் நாட் ஃபுல் ஆஃப் லைஃப். அதை வந்துட்டு யார் ரியலைஸ் பண்ணுறோமோ அவங்க லைஃப் வந்துட்டு அதிர்ஷ்டமாக மாறிடும், ஓகேங்களா? இந்த விஷயங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். ஏன் இதை இங்கே சொல்கிறேன்னா, நிறையா பேர் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாருமே மனதளவில் நீங்கள் இந்த ஒரு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம், என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு. அதனால் இந்த மனநிலைமை மாறி வாழ்க்கைங்கிறது எல்லா விதமான சந்தோஷம், சுகம், துக்கங்களை அனுபவிக்கிறது தான் மனுஷன், சரிங்களா? அது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு நாம் வந்து அதிர்ஷ்டசாலின்னு பிலீவ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்மளுக்கு அடுத்த கேட்டகரி நாம் என்ன யோசிப்போம் அப்படின்னம்னா, பணமே இல்லாதவங்களுக்கு நம்மளுக்கு பணம் வரணும்னு தான் நம்ம யோசிப்போம், சரிங்களா? ஏன்னா பணம் தான் வந்துட்டு என்னவாகுது, எல்லாத்தையும் ரூல் பண்ணுறதே பணம் தான். இன்றைக்கே நம்மளுடைய தமிழ்நாட்டை என்ன ரூல் பண்ணிகிட்டு இருக்குது, பணம் தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்குது, சரிங்களா? அது எந்த நிலைமையில் வருதுன்னு தான் இன்னும் தெரியல. அதனால் வந்து பணங்கிறது வந்து இன்றியமையாதது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களே என்னென்னா, ஜாதகத்தை தாண்டி, ஓகேங்களா? எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாதகம் தெரியுமா அப்படிங்கிறது வந்துட்டு இல்லாத காரியம். அதனால் இந்த பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் பண்ணுனா உங்களால் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் மட்டும்தான். லவங்கப்பட்டை, சுருள் லவங்கப்பட்டையை எடுத்துக்கோங்க, சரிங்களா? சுருள் லவங்கப்பட்டையை வீட்டில் போடுவோம்ல, பிரியாணிக்கு போடுவோம்ல பட்டை, அதுலேயே சுருள் லவங்கப்பட்டைன்னு இருக்கும், சுருளாக இருக்கும், சுருண்ட மாதிரி இருக்கும்.
அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், இல்லைன்னா நம்ம பூஜா ஸ்டோர் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சுருள் லவங்கப்பட்டை, அந்த சுருள் லவங்கப்பட்டை வாங்கிக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? பொடி பண்ணிவிட்டு காலையில் சாமி கும்பிடுவோம்லவா, டெய்லி சாமி கும்பிடுற பழக்கம் நிச்சயமாக இருக்கணும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தை நீங்கள் பிலீவ் பண்ணணும். சரிங்களா? காலையில் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த லவங்கப்பட்டை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கீங்களவா, அந்த லவங்கப்பட்டையிலேருந்து அந்த தூளை எடுத்து சாமி படத்து மேலே அப்படியே நீங்கள் வந்துட்டு தூவி விடணும். தூவி விட்டுட்டு அதில் இருந்து, சரிங்களா, தூவி விடும் பொழுது என்ன வேணும்னோ, எனக்கு வந்துட்டு பணம் வரணும், எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் வந்துட்டு நீங்கிடணும், எனக்கு பணம் வரணும். எப்போவே திங்க் பாசிட்டிவ், டூ பாசிட்டிவ். அது அப்படி நீங்கள் திங்க் பண்ணுறப்பவே நம்மளுக்கு எல்லாமே வந்து சேர்ந்துடும். சரிங்களா? எனக்கு பணம் வரணும், இன்றைக்கி ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு 1 lakh வேணும் அப்படின்னு, இன்றைக்கி எனக்கான தேவையான 1 lakh எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிட்டு, அந்த லவங்கப்பட்டை எப்படி நம்ம பூவெல்லாம் மேலே வைப்போம், தூவி விடுவோம் இல்லவா, திருநீரெல்லாம் இங்கே வந்து தூவி விடுவோம்ல, அது மாதிரி வந்துட்டு தூவி விட்டுட்டு அதிலிருந்து சின்னதாக அந்த பவுடரை வச்சுட்டு எடுத்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் வந்துட்டு மடித்து நீங்கள் உங்கள் பர்ஸில், பேக்கில், சரிங்களா, எப்படி எதை வச்சு நீங்கள் கூட போவீங்களோ அதெல்லாம் நீங்கள் பேக்கெட்டில் அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னம்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு போகிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். என்னென்னா எல்லாத்துக்குள்ளே என்ன மென்டாலிட்டி, மைண்ட் செட் வந்துட்டாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து செட்டில்டு. எல்லாம் வெளியில் பார்க்குறது எல்லாமே அப்படி தானே பார்க்குறோம். கவர்மெண்ட் வேலைக்கு போனால் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அந்த கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும், இல்லை ஒரு ஹை அத்தாரிட்டி நான் பார்க்க போகணும் கவர்மெண்ட்லேயே, அந்த வேலை எனக்கு வந்துட்டு போகிற காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னம்னா நீங்கள் வெள்ளை எருக்கம்பூ செடி பார்த்துருக்கீங்களா? வெள்ளை எருக்கம்பூ விநாயகருக்கு சாத்துவோம், அதுதான் வெள்ளை எருக்கு. ஏன்னா அதில் 2 இருக்குது எருக்கம்பூலியே. கத்திரிப்பூ கலரில் பூ பூக்கிற மாதிரி ஒரு எருக்கம்பூ இருக்கும், அது இல்லை, வெள்ளை எருக்கம்பூ. அந்த வெள்ளை எருக்கம்பூ செடிகிட்ட போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாள், ஏன்னா அது சூரிய பகவானுக்குரியது, ஒரு அரசியல் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு சூரிய பகவானுடைய சம்பந்தம் வேணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, அதெல்லாம் பேசுகிறியா போல், இன்றைக்கி அஸ்ட்ராலஜியை கையில் தொடக்கூடாதுன்னு தான், ஐ மீன் அந்த ஜாதக ரீதியாக கையில் பேச வேண்டாம்ங்கிற மாதிரி தான் வந்தேன். ஏன்னா எல்லாரும் அதைத்தான் பேசுகிறாங்க. இப்போ 7ஆம் பாவதி அங்கே இருக்கிறார், 5ஆம் பாவதி இங்கே இருக்கிறார், அப்படி தான் நான் சொல்கிறாங்க. எல்லா பேசுகிற பொழுதுமே கிரகங்கள் இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அங்கே பார்க்குறார், தோஷங்களை கொடுக்குறார். சரிங்களா? ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கணும், எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நல்லதா கெட்டதோ அது அவங்களுடைய வேலை. தோஷமாக நினைச்சது தோஷம் இல்லை, அது நம்மளுக்கு தோஷம் இல்லை, அது எதுலேயோ ஒரு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டோம்னா அது வந்து நம்மளுடைய மன மாற்றங்கள் தான் அது ஒரு காரணம். சரிங்களா? 8ஆம் அதிபதி தசா நடக்கும் அப்படின்னம்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம 8ஆம் அதிபதி தசா வரும் பொழுதே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவர் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலுமே, சரிங்களா, கோடிக்கணக்காக அவர் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு வந்து கிடைச்சாலுமே ஏதோ 10 நாள் உடம்பு செல்லாமல் படுத்திருந்தா அந்த 10 நாள் உடம்பு செல்லாமல் படுத்துறது தான் நம்ம மைண்டில் நிற்கும். அந்த கோடிக்கணக்கில் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம மைண்டில் நிற்காது. சரிங்களா? அப்போது நம்ம வந்துட்டு அதை வந்து பிராப்தமாக பார்க்குறதா இல்லை பிரச்சனையாக பார்க்குறதாங்கிறது நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மனசை வந்துட்டு நாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சகல இன்பங்களும் கிடைக்கும். இங்கே யாரும் குருநாதரை காணவில்லை. சரிங்களா? அதனால் வந்துட்டு எதையுமே வந்துட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நம்மளுடைய காலங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் மாறும். இப்போ என்ன சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னம்னா, எல்லா விதமான தோஷங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த வில்வ இலைகளை வச்சு நீங்கள் குளியல் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு தீர்வுகளை கிடைக்கும். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வேலை விஷயமாக போகிறீங்க அப்படின்னா அந்த வெள்ளை எருக்கம்பூ செடி இருக்கல்லவா, அந்த வெள்ளை எருக்கம்பூ செடி முன்னாடியே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த செடியை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாள் பண்ணுறது இது ரொம்ப விசேஷம். அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரிய வரையில் ஒரு 6 to 7 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு கிளம்பி அந்த அந்த வெள்ளை எருக்கு செடி இருக்கலவா அந்த செடிக்கிட்ட போயிட்டு நல்லா அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமமெல்லாம் நல்லா மஞ்சள் நீரில் தெளித்து விட்டுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி அதெல்லாம் ஊதுபத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதெல்லாம் காமிச்சு
உங்களுடைய கோரிக்கை. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டி நான் பார்க்க போகிறேன், இப்போ ஜேஏ பார்க்க போகிறேன், அதனால் எனக்கு அந்த நான் போகிற காரியம் எனக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடணும். நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு அந்த எக்ஸாம் வந்துட்டு நல்லபடியாக கிளியர் பண்ணி வந்துடணும். மாதிரி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும், சூரியம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்களா. இப்போ அப்பா பார்க்க போகிறேன், அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப நாளாக பிரச்சனையாக போயிட்டுருக்குது, சமாதானம் ஆகணும், ப்ராப்பர்ட்டி அப்பா கேட்டால் கொடுக்கணும். இப்போ எல்லா மக்களும் அதை தானே எதிர்பார்க்குறாங்க, பாஸ்தெல்லாம் எதிர்பார்க்குறது கிடையாது, அப்பா ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும் சரிங்களா. இந்த மாதிரி ஏன்னா சூரியன்னா அப்பா தான். இப்போ சூரியன் சம்மந்தமான எந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னம்னாவே நீங்கள் போயிட்டு அதை பண்ணிட்டு நல்லா வேண்டிட்டு அதிலிருந்து ஒரு பூவோ ஒரு மொக்கோ அதிலேருந்து எடுத்து நீங்கள் உங்கள் கூட பர்ஸ்லேயே பேக்லேயே வச்சுட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதை சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து கைகூடும். அதேமாதிரி போகும் பொழுது இப்போ அந்த அரசியல் சம்பந்தமாக அரசாங்கம் சம்பந்தமான ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது இளநீ இருக்குது அல்லவா, இளநீ வந்து வாங்கி குடிச்சிட்டு போனாலும் உங்களுக்கு பேரம் பேசாமல் வாங்கி குடிக்கணும். அவன் 100 ரூபா ஒரு இளநீ சொன்னாலும் சரிங்கன்னு சந்தோஷமாக வாங்கி குடிச்சிட்டு போகணும். இல்லை எங்கள் ஊரில் 30 ரூபா தான், அந்த முக்கில் 30 ரூபாய்க்கு விற்றானே நான் 50 ரூபாய்க்கு விற்கணும்னு ஆர்கியூ பண்ணக்கூடாது சரிங்களா. ஒரு விஷயம் ஒரு பரிகாரத்துக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னம்னா ஆர்கியூ பண்ணி எந்த பொருளையும் வாங்கக்கூடாது, பேரம் பேசி வாங்கி அதை போய் பண்ணக்கூடாது. அதுமாதிரி கடவுளுக்கு சாத்தக்கூடிய எந்த பொருள்களாக இருந்தாலும் அதுக்கு பேரம் பேசி வாங்கி கொண்டு போய் கடவுளுக்கு சாத்தக்கூடாது சரிங்களா. மனம் குளிர்ந்து சந்தோஷமாக நீங்கள் வாங்கி கொண்டு போய் கடவுள்கிட்ட சாத்தினீங்க அப்படின்னம்னா கடவுள் வந்து நமக்கும் அவரும் மனம் சந்தோஷமாக அவரை எல்லாமே கொடுப்பார் சரிங்களா. அவருக்கு சாத்துறப்பவே நம்ம ஆர்கியூ பண்ணி பேரம் பேசி வாங்கிட்டு போனால் அவர் என்ன நினைப்பார், எனக்கு கொடுக்குறதே நீ பேரம் பேசுறீன்னா நான் உனக்கு எவ்வளோ பேரம் பேசுவேன்னு அவரும் நம்மகிட்ட வந்துட்டு டீல் பேச ஆரம்பிச்சிடுவார் சரிங்களா. எது பண்ணாலும் ஆத்மாத்மாக மன சந்தோஷமாக நிறைவாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் முழு பலனையும் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் வந்து ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவிங்க, ஈரோடு. அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னம்னா 8072841651 8072841651 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் அண்ட் ஃபர்தர் கன்சல்டிங் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மிகவும் சிறப்பாக வாழ்வில் நம்ம என்னென்னலாம் பண்ணோம்னா எளிமையான வகையில் நமக்கு பொருளாதாரத்தை கிட்ட முடியும் அப்படின்றத தனது ஆணித்தரமான கருத்துக்களால் முன்வைத்த நமது ஐஸ்வர்யா மஞ்சுளாதேவி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.